ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. ஆடி வெள்ளி என்பது அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து நிரந்தரமாக அம்பிகையின் அருள் வீட்டில் நிலைத்திருக்க செய்வதற்காக வேண்டிக் கொள்ளும் திருநாள் ஆகும். ஆடி மாதம் முழுவதும் அம்பிகை வழிபாடு செய்ய முடியாதவர்கள் கூட ஆடி வெள்ளியில் அம்பிகையை பூஜை செய்து வழிபட்டால் அளவில்லாத நன்மைகள் பெற முடியும். ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாடுகளில் ஒன்று ஆடி வெள்ளி வழிபாடு. ஆடி மாதத்தில் அனைத்து வெள்ளிக்கிழமையிலும் அம்பிகையை வழிபட முடியாதவர்கள் கூட ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் குறிப்பிட்ட வழிபாட்டினை செய்வதால் ஆடி மாதம் முழுவதும் அம்பிகையை வழிபட்ட பலன் பெற முடியும். கிழமைகளில் மிகவும் மங்களகரமான நாளாக கருதப்படுவது வெள்ளிக்கிழமை. இது மகாலட்சுமிக்கு உரிய நாளாக கருதப்படுகிறது. அனைத்து விதமான செல்வ நலங்களையும் அள்ளித் தரக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமையாகும். பொதுவாகவே வெள்ளிக்கிழமையில் மாலை நேரங்களில் வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபட்டால் வீட்டில் தெய்வீக அருள் நிறையும், நன்மைகள் அதிகரிக்கும். வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்குரிய நாள் என்பதால் இந்த நாளில் சுக்கிர ஹோரையில் செய்யப்படும் பரிகாரங்களும் அதிக பலன் தரக்கூடியவை. மற்ற மாதங்களில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையை விட ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். வழக்கமாக ஆடி மாதத்தில் 4 வெள்ளிக்கிழமைகள் வருவதுண்டு. ஆனால் இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக 5 வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன. ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையிலும் அம்பிகையை எப்படி வழிபட்டால் வேண்டியது கிடைக்கும், அதை தெரிந்து கொள்ளலாம். ஆடி முதல் வெள்ளிக்கிழமை ஜூலை 18ஆம் தேதி, அதாவது ஆடி மாதம் பிறந்த அடுத்த நாளே வருகிறது. இந்த நாளில் அம்பிகையை வீட்டிற்கு அழைத்து விளக்கு பூஜை செய்து வழிபடுவது சிறப்பு. பெரும்பாலும் விளக்கு பூஜை என்றால் கோவில்களில்தான் நடத்துவார்கள். ஆனால் இதை வீடுகளிலும் எளிமையாக செய்து அம்பிகையின் அருளை பெறலாம். வீட்டில் உள்ள பெண்கள் சேர்ந்தும் தனியாகவும் விளக்கு பூஜை செய்து வழிபடலாம். விளக்கு பூஜை குத்து விளக்கை பயன்படுத்தி செய்வது மிகவும் சிறப்பானது. மாலை 6 மணிக்கு பிறகு விளக்கு பூஜை செய்வது சிறப்பு. வீட்டில் பூஜை அறையிலோ அல்லது ஹாலிலோ கூட வைத்து இந்த பூஜையை செய்யலாம். இதற்கு ஒரு மணப்பலகையில் கோலமிட்டு அதன் மீது வாழை இலை விரித்து அதற்கு மேல் குத்து விளக்கு வைக்கும் அளவிற்கு பச்சரிசி அல்லது நெல் பரப்பிக்கொள்ள வேண்டும். அதன் மீது குத்து விளக்கு வைத்து குங்குமம் தொட்டு வைத்து பூச்சுற்றி வைக்க வேண்டும். அருகம்புல் வைத்து வழிபட வேண்டும். விநாயகருக்கு முடிந்த நைவேத்தியம் படைத்து நாம் செய்யும் இந்த விளக்கு பூஜையின் பலன் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்று விநாயகரை வேண்டிக் கொள்ள வேண்டும். பிறகு குல தெய்வத்தையும் நவகிரகங்களையும் வணங்க வேண்டும். அதற்கு பிறகுதான் குத்து விளக்கை ஏற்ற வேண்டும். குத்து விளக்கு ஏற்றும் போது அதற்கான மந்திரத்தை சொல்லி ஏற்ற வேண்டும். குத்து விளக்கிற்கு குங்குமம், அட்சதை, அரிசி, பூ ஆகியவற்றை கொண்டு அர்ச்சனை செய்யலாம். அதற்கு குத்து விளக்கிற்கு முன்பாக வெற்றிலை வைத்து அதில் அர்ச்சனை செய்யும் குங்குமங்களை வைக்க வேண்டும். குங்குமம் எடுக்கும் போதும் ரிஷப முத்திரையில், அதாவது மோதிர விரல், நடுவிரல் மற்றும் கட்டை விரல் ஆகியவற்றை சேர்த்து வைத்து மற்ற 2 விரல்களும் நேராக இருக்கும்படி வைத்து கொண்டு குங்குமத்தை எடுத்து முதலில் குத்து விளக்கின் மேல் பகுதியில் உள்ள பார்வதி தேவியின் பகுதிக்கு, நடுப்பகுதியில் இருக்கும் மகாலட்சுமிக்கும், கடைசியாக அடிப்பகுதியில் இருக்கும் சரஸ்வதிக்கும் காட்டிவிட்டு பிறகு தான் குங்குமத்தை வெற்றிலையில் வைக்க வேண்டும். விளக்கு பூஜை செய்வதற்கான ஒவ்வொரு வெற்றி மந்திரங்களையும் சொல்லி இந்த முறையில் குங்குமத்தை எடுத்து அர்ச்சனை செய்ய வேண்டும். குங்குமத்தால் அர்ச்சனை செய்த பிறகு அட்சதை பூக்கள் கொண்டும் அதே போன்று அர்ச்சனை செய்யலாம். முடியாதவர்கள் ஏதாவது ஒரு அர்ச்சனை மட்டும் செய்யலாம். அம்பிகைக்கு ரவிக்கை துணி, வளையல், மஞ்சள், குங்குமம், வளையல் ஆகியவற்றை மங்கள பொருட்கள் படைத்து ஏதாவது இனிப்பு அல்லது பழங்கள் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். கற்பூர ஆரத்தி, தீபதூப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும்.
அம்பிகைக்கு அர்ச்சனை செய்த குங்குமத்தை எடுத்து வைத்து அதை தினமும் நெற்றியில் வைத்து வருவதால் அம்பிகையின் அருள் எப்போதும் கிடைக்கும். ஆடி முதல் நாள் வழிபட முடியாதவர்கள் ஆடி வெள்ளியன்று இப்படி வழிபட்டு அம்பிகையை வீட்டிற்கு அழைக்கலாம். விளக்கு பூஜை செய்யும்போது பெண்கள் தலையை பின்னல் போட்டு பூ வைத்து 2 கைகளில் வளையல் அணிந்து மங்கள வடிவமாக அமர்ந்து செய்ய வேண்டும். அதே போல புடவை தலைப்பை கீழே படாதபடி மடியில் வைத்து தான் பூஜை செய்ய வேண்டும். பூஜை செய்யும்போது வெறும் தரையில் அமர்ந்து செய்யாமல் ஏதாவது விரிப்பை விரித்து அதன் மீது அமர்ந்து தான் பூஜை செய்ய வேண்டும். விளக்கு பூஜை நிறைவடைந்த பிறகு அம்மனுக்கு படைத்த மங்கள பொருட்களை, அதாவது சுமங்கலிக்கு கொடுத்து அவர்களை அம்பிகையாக பாவித்து அவர்களிடம் ஆசி வாங்கலாம். வீட்டிற்கு வரும் சுமங்கலிகளுக்கு மங்கள பொருட்கள் கொடுத்து உணவளித்தும் உபசரிக்கலாம். இப்படி வழிபடுவதால் அம்மனின் அருளால் நாம் வேண்டியது கிடைக்கும். எப்போதும் வீட்டில் செல்வம் மங்களம் நிறைந்திருக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய